நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வயிற்றுல முத குழந்தை உண்டானப்போ அதை வேணும்னே கொண்டு போட்டவன் கிட்ட உடம்பளவளையும் மனசளவளையும் இவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணவனோட கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டவதான் என் பாலா. இவகிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணுமே தவிர கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி பார்த்தாலும் சரி, கருணையாலும் பாசத்தாலும் உங்க கண்ணத்தை பார்த்து அறையிற தகுதி என்னோட பாலாக்கு இருக்கு. இங்க ஒண்ணு நாங்க எந்த சொத்தையும் கேட்கறதுக்காக வரல. நாங்க ஒரு நாள் ஆச்சும் இங்க வந்து தங்கலான்னு ஆசைப்பட்டோம். இதுக்கு யாராவது எதிர்ப்பு காட்டுனீங்க, பாலாவும் பசங்களும் நானும் பர்மனண்டா இங்கே இருந்துருவோம். மாமா, நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? இல்ல உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஐயா, அத்த நீங்க எதுவுமே சொல்லலையே. என்ன பாலா, என்னடி? என் வாழ்க்கையில முதலா இன்னைக்குதான் என் ஃபேமிலி முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நின்னேன். எல்லாரும் ஒதுக்கி வச்ச பாலாங்கிற காட்டு யானைய எனக்கு அந்த கோவிலுக்குள்ள வர வச்சது இதோ இந்த கைகள் தான். எனக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கிற நினைப்பு எனக்கு இன்னைக்கு தாங்க தோணி இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்காக என் வீட்டுக்கு வந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சண்டை போட்டு கண்டபடி திட்டி என் ஃபேமிலிக்கு முன்னாடி என் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின இதே வாயால அதே ஆளுங்க முன்னாடி வச்சு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பாலா பாலா தான் சரியானவன்னு. எனக்கு அது போதுங்க. என் புருஷனை நினைச்சு பெருமைப்படுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். நீ அவங்க கிட்ட சொல்லணும்னு மனசுக்குள்ள வச்சிருந்த வார்த்தைகளை தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். நான் அழுது சண்டை போட்டு என் பிரச்சனையை அவங்க கிட்ட பல தடவை சொல்லியும் அப்ப யாருமே இதை பெருசா எடுத்துக்காத விஷயங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்க. பாலாவோட மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மத்தவங்க உன்னை மதிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ விலை மதிப்பு இல்லாதவ. நீ யாரு முன்னாடியும் இனி தலை குனியவே கூடாது. நம்ம ஃபேமிலிக்கும் பசங்களுக்கும் முன்னாடி பொண்டாட்டி புருஷனுக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கும் கொடுக்கற மரியாதையும் பெருமையும் தான் அவங்களுடைய உண்மையான எண்ணத்தை நிர்ணயிக்கும். இன்னைக்கு என்ன மத்தவங்க முன்னாடி உயர்த்தி பேசி இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு மதிப்பை உருவாக்கி கொடுத்திருக்கீங்க.
ஆனா ஒரு நாளாவது இவங்களுக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து பேசணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. அது எனக்கு நிறைவேறிடுச்சு. இப்ப நம்ம திரும்ப போயிடலாம். அதுக்குள்ளேயேவா? ஆமாப்பா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். இருந்தாலும் வந்துட்டோம் இல்லையா? உங்க அப்பாவுக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குமா? இப்பவே ராத்திரி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு நைட்டு நாம இங்கேயே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில வேலையை ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங். காலையில எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுமா என்ன? நான் 2 தடவை கிச்சன்ல போய் பார்த்தேன், அங்க யாருமே இல்ல. அதனாலதான் இங்க வந்து கூப்பிட்டேன். என்ன விஷயம்? எனக்கு அர்ஜென்ட்டா 2 டீ வேணும். நான் இந்த வீட்டோட மருமக, வேலைக்காரி கிடையாது. மருமக டீ போடக்கூடாதுன்னு புதுசா சட்டம் வந்திருக்கா என்ன? ஓ சாரி, இன்னைக்கு காலையில பேப்பரை படிக்கல. காலையிலேயே சண்டை போட வந்துட்டீங்களா? நானா? என்னோட அந்த சுபாவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சிருக்கேன். தேவைப்பட்டா அதை நான் யூஸ் பண்ணுவேன். சரி வாங்க, வந்து டீ போடுங்க. உங்களுக்கு டீ போடுறது ஏன் வேலை கிடையாது? போய் பாலா கிட்ட கேளுங்க. டீ எனக்குன்னு யாரு சொன்னது? நீ தானே இந்த வீட்டு மருமக, நாளைய குடும்ப தலைவி. அதுக்கான பிராக்டிஸை இப்பயே ஆரம்பிச்சுக்கோ. அதுக்கு பதிலா நடு ராத்திரி வரைக்கும் மொபைல நோண்டிக்கிட்டு மதியானம் வரைக்கும் படுத்து தூங்குனா அந்த லட்சுமி தேவியே வெளியே போயிடும். நாம நம்மளோட சொந்த வேலைகளை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு தினமும் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்ப தலைவி ஆகிறதுக்கான யோகியதையே கிடையாது. என்னோட யோகியதை என்னன்னு நான் யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லையே. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இங்க வாழ்வேன். தான் இஷ்டப்படி வாழ்றவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது மாமனார் மாமியார் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படி எல்லாரும் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் நீ தான் கவனிச்சுக்கணும். இங்க நீ எல்லாரோட வேலையும் பார்க்க வேண்டாம். உன் புருஷனோட வயசான அப்பா அம்மா இங்க இருக்காங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அத அவங்க போட்டு குடிச்சுப்பாங்க. அப்ப நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த? மரியாதையா போய் டீ போட்டு கொடு. இந்த அளவுக்கு நான் யாருக்கிட்டையும் பொறுமையா பேசுனதே கிடையாது. என்ன கோபப்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கோ இல்ல உனக்கோ என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் போய் அவங்கள கேட்பேன். எனக்கு டீ வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது உனக்கு தான் ஆபத்து. இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மாடி, இதெல்லாம் நீங்க வைமா. தினமும் நான் தானே இந்த வேலையை பண்றேன். இன்னையில இருந்து நீ இந்த வேலையை பண்ண வேண்டாம். வாமாங்க. அவங்க இப்போ வெளியே தான் இருப்பாங்க. நீ போய் உங்க அம்மாவை இங்க அர்ஜென்ட்டா வரணும்னு சொல்லு. போ. ஏய், இதை இங்க வச்சுட்டு போமா. மனோஜ், கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். நான் இப்ப பழைய வேணுகோபாலா மாற போறேன். சில வேலைகள் நடக்கணும் அப்படின்னா அந்த வேஷத்தை போட்டுதாகணும். அதுக்கு சம்மதம்னு சொல்ல வரீங்களா? இதுக்கப்புறம் இங்க நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். உனக்கு இங்க என்ன வேலை? ஸ்ரீகுட்டி, நீ எதுக்காக கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்க? ஏய், நீ
யார பயமுறுத்த பாக்குற? இதோ இங்க நிக்கிற இந்த சின்ன பொண்ணு தான் இந்த மனுஷனை பாத்துக்கணுமா என்ன? உன்னால முடியலன்னா சொல்லு, தாலியை கழட்டி வச்சுட்டு போயிட்டாரு. இங்க முடியாம கிடக்கிற இந்த மனுஷன் இப்பவும் உனக்கு புருஷன் தான் அப்படின்னு நீ நினைச்சனா, மனோஜுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நீ இங்கதான் இருக்கணும். புரியுதா? பெத்த அப்பனோட துணியை மாத்துறதுக்கும் மலமூத்திரத்தை கிளீன் பண்றதுக்கும் பொண்ணுகிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டு எஸ்கேப் ஆக பாக்குற உன் கண்ணத்துல ஓங்கி அறையக்கூடாதுன்னு நீ நினைச்சனா, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வேலை எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும். என் வாழ்க்கை முடிய போகுது. நான் மேல போறதுக்கு முன்னாடி இந்த மனுஷனுக்காக ஒரு புண்ணிய காரியம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இடுப்பு எலும்பு உடைச்சு விட்டு இவரை மாதிரியே படுக்க வைக்கணும்னு இந்த மனுஷன் ஆசைப்பட்ட அதையும் நான் பண்ணுவேன். சித்தப்பா கோவப்படாதீங்க, அப்பா வருத்தப்படுவாரு. உங்க அப்பா மனசு எனக்கு தெரியுமா? இவர் கை நல்லா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை உங்க அம்மா கண்ணை செவக்க அரைஞ்சிருப்பாரு. இப்ப அந்த வேலையை நான் பாக்குறத நினைச்சுக்கோமா. இந்த ரூம் உனக்கு நாத்தம் அடிக்குது இல்ல? எல்லாத்தையும் கட்டுல படுத்துக்கிட்டே வேலை வாங்குற புருஷனை கவனிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? அந்த எண்ணத்தை இப்பவே மாத்துற. எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எடுங்கல்ல. என்னது இது? எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. ஷர்ட், லுங்கி, பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இவ்வளவுதான் இருக்கு. இத வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ண கூடாது. வெளியில் இருக்கிற கல்லுல அடிச்சு துவைக்கணும். உனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணலன்னா இந்த பெட்ல இவருக்கு துணையா எந்திரிக்க முடியாம இன்னொரு ஆளும் படுத்து கிடப்பாங்க. அது நீதான். ஓ, போய் துவைச்சு காய வச்சு கொண்டு வா. போங்க, சீக்கிரம் போ. இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் ஜெயா கிட்ட இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை காட்டலன்னா பயப்பட மாட்டேன். கொஞ்சம் அதிகமா போச்சோ? நான் பால் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? இது உங்களுக்கு இல்லைங்க, அஜய்க்கு. என் கல்யாணம் முன்னாடி வரைக்கும் பால்ல ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்கறது என்னுடைய வழக்கமா இருந்தது. அவ என் மேல கோமா இருக்கான்னு தெரியும். இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்து பாக்குறேன். என் தம்பி மேல எனக்கு எந்த கோமும் இல்லைல்ல. ஒருவேளை இந்த ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ்ல அவன் கோவம்லாம் பறந்து போயிடலாம். சரி போ. ஆமா, இது என்ன கையில? நான் இருக்கிற ஃபியூஸ் கேரியரை புடிங்கி எடுத்துட்டேன். எதுக்குங்க? அதுவா, உன்னோட ஜெயா அக்காவை நிறைய வேலை வாங்கலான்னு நினைக்கிறேன்.
மனோஜோட பெட்ஷீட்டையும் ஸ்மெல் வர ட்ரெஸ்ஸையும் மாத்துறதுக்கு உங்க அக்கா சங்கடப்படுறா. நான் சின்னதா ஒரு மிரட்டு தான் மிரட்டினேன். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ண போயிருக்கேன். அரை மணி நேரத்துக்குள்ள அது எல்லாத்தையும் துவைச்சு காய வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்குங்க இதெல்லாம்? எதுக்கு தேவையில்லாம அவங்க கூட பிரச்சனை பண்றீங்க? அவங்க சோர்வெல்லாம் போகட்டுமே, வெளியே இருக்கிற கல்லால அவங்க அடிச்சு துவைக்கணும். அதுக்காக தான் இதை புடுங்கிட்டேன். நீ இதையெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காம இரு. ஓ, போய் உன் தம்பிக்கு ஹார்லிக்ஸ கொடு. ஓ பாலா, இல்ல ஒரு சேஞ்சுக்கு இந்த ஹார்லிக்ஸ் நான் கொண்டு போய் கொடுக்கட்டுமா? வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுக்கறேன். மத்தவங்களுக்கு சிரமத்தை கொடுக்காம இத முதல்ல கொண்டு போய் மாட்டுங்க. எதுக்கு இப்ப என் ரூம்குள்ள வந்த? ஒண்ணு பார்க்கதான். குடி. நான் தான் கேட்கவே இல்லையே. பாசம் வச்சிருக்கிறவங்க கேட்காமலையும் சொல்லாமலையும் பார்த்தாலே செய்யணும் இல்லையா? நீ என்ன கிண்டல் பண்ண வந்திருக்கியா? நான் பிசினஸ்ல நஷ்டப்பட்டேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டாட குடும்பத்தோட இங்க வந்திருக்கியா? உனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னும் ஸ்னேகா உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். இப்போ உனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும்ல? என் வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க. அன்னைக்கு நான் அனுபவிச்ச கஷ்டம் இப்பவும் எனக்கு தெரியும். அதனால ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. உள்ள சந்தோஷத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில நல்லவ மாதிரி நடிக்காத. அந்த பழக்கம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீ பிறந்த நாள்ல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு பணம் செல்வாக்கெல்லாம் வரும்னு நினைச்சு நான் உன் மேல பாசம் காட்டினதே கிடையாது. நீ என் தம்பியா இருக்கிறதுனாலதான் அந்த எண்ணம் எப்பவும் என் மனசுல இருக்க. நான் உன்னை வெறுக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். நான் ஒரு பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு உதவிக்காக நீங்க யாருமே கை கொடுக்கலன்ற வருத்தத்தால உங்களை கண்டபடி திட்டிருப்பேனே தவிர, ஆனா மனசளவுல நான் உங்க யாருக்குமே சாபம் கொடுக்கவே இல்லை. இப்போ உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது உன்னுடைய பழைய பாலாக்காதான். அந்த பழைய ஞாபகத்துக்காக இதோ இத குடி. பழைய ஞாபகம்? நான் வெறுக்கிற எந்த ஒரு ஞாபகமும் எனக்கு தேவையில்லை. இத நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி. எனக்கு தான் வேண்டான்னு சொல்றேன். அப்புறம் இதை தூக்கி போடுறதுக்காக கொண்டு வரல. குடிடா. குடிங்கிற. இது விஷமோ இல்ல தண்ணியோ கிடையாது, பால். அதுவும் ஹார்லிக்ஸ் கலந்தது. குடிடா. உன்னோட அக்கா பாசத்தோட இதை கொண்டு வந்திருக்கல்லப்பா. குடி. ஒருவேளை உன்னை கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கணுமா? கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன சோர்வெல்லாம் போய் உன் உடம்பு நல்லபடியா ரிஃப்ரெஷ் ஆகட்டும். குடி. குடிப்பா. ஃபுல்லா குடியா. சமத்து இப்படித்தான் இருக்கணும். முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும்.
நல்லதை யார் சொன்னாலும் கை கட்டி நின்னு கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு உதாசீனப்படுத்தினா அதுக்கான பின்விளைவை நீதான் அனுபவிப்ப. இதுக்கப்புறம் தம்பியும் அக்காவும் உட்காந்து கொஞ்ச நேரம் குடும்ப கதையை பேசுங்க. நான் 2 பேருக்கிட்ட சில வேலைகளை ஒப்படைச்சிருந்தேன். அது என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நீ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் நான் துவைக்கணுமாமா? இத வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கலாம்ல. ஆனா பவர் இல்லையே. கரண்ட் இருந்ததே. அது இப்பவும் இருக்கு. ஆனா ஃபியூஸ் எடுத்து வச்சிட்டான். யாரு? அந்த எரும மாடு வேணுதா. அவர் முதல்ல ஃபியூஸ போட சொல்லுங்க. ஃபியூஸ போடுறதுக்காக வரல, எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். என்ன நீ இதெல்லாம்? அவனுக்கு பயந்து கையில துவைக்க போறீங்களா? அவன் ஒரு மென்டல். அவன் சொல்றத நம்ம கேட்கலனா அவன் நம்மள என்ன வேணாலும் பண்ணிடுவான். முன்ன மாதிரி இங்க நிரந்தரமா தங்கறதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றானோன்னு பயமா இருக்கு. அப்ப இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, உனக்கு எத்தனை மாசம் லீவ் இருக்கு? 45 நாளைக்கு. நீ தான் இதை அனுபவிக்கணும். நான் என் வீட்டுக்கார கூட்டிட்டு அடுத்த வாரம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன். எங்கன்னு தெரியல. என் வீட்டுக்காரோட தம்பி ஏற்பாடு பண்ணாரு. அண்ணி, நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ஆள் ஆட ஆரம்பிச்சிருவானே. நாம ஒரு வேலை பண்ணா என்ன? அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள டார்ச்சர் பண்றான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும். முதல்ல இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, அப்புறமா தோச்சுக்கலாம். இங்க பாருங்க, வேணும் நம்மள மிரட்டுறாருன்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணுங்களை மிரட்டின கேஸ்னா கொஞ்ச நாளைக்கு உள்ளதான் இருக்கணும். ஆனா அதை விட பெருசு கொலை பண்றதுக்கான கேஸ். கொலை பண்ணதுக்காக 7-8 வருஷம் தண்டனை அனுபவிச்ச என்ன இப்படி பயமுறுத்தி பார்க்காதீங்க. என்ன மாட்ட வைக்க போய் கேஸ் கொடுத்து கடைசியில நீங்க எல்லாம் அவமானப்பட்டுறாதீங்க. நான் உன்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தேனே, அதை பண்ணிட்டியா இல்லையா? டீ போடுற வேலை தானே. தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்போ வத்தி போச்சு. நான் இப்பவே போய் வேற டீ போடுறேன். கஷ்டமா இருக்குல்ல? உங்களை கஷ்டப்படுத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். கட்டுன புருஷனோட அப்பா அம்மாக்கு காலையில டீ போட்டு கொடுக்கவே கஷ்டப்படுற நீ எல்லாம் எப்படி குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கட்ட போற? நான் சொன்னதுக்காக நீ பண்ணாத. பால், சர்க்கரை, டீ தூள், அப்புறம் சுடுதண்ணி இதெல்லாம் சரியான அளவுல கலந்தாதான் நல்ல சுவையான ஒரு டீ கிடைக்கும். அந்த மாதிரி உன் மனசளவுல ஒரு அற்புதமான டீயை போட்டு உன் அத்தைக்கும் அம்மாவுக்கும் கொண்டு போய் கொடு. நீங்க இதை வாஷ் பண்ணலையா? நீ கல்லுல துவைச்சு எனக்கு பழக்கம் இல்லல, அதான் கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ, இந்த வாஷிங் மிஷின்ல எப்ப வந்துச்சு? எல்லாத்துக்கும் சுவிட்ச் போட்டே பழகிட்டா இந்த உடம்பு அப்படியே ஊதி போயிடும். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம வேலையை பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.